ஹாய் குட்டி சுட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு மன்னரோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் தன்னோட நாட்டையும் நாட்டில் இருக்க மக்களையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் செழுமையாகவும் பார்த்துட்டு வந்தார். மன்னருக்கு 2 இளவரசர்கள் இருந்தாங்க. 2 பேருமே நல்ல திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. மன்னருக்கு வயசாகிட்டே போச்சுது. அப்போது தனக்கு அப்புறம் நாட்டை தன்னோட 2 மகன்களில் யார் பார்த்துப்பா? அடுத்த மன்னராக நம்ம யார் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது மன்னருக்கு குழப்பமாக இருந்துச்சு. உடனே மன்னர் தன்னோட அமைச்சரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டார். அமைச்சரும் யோசித்து நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அமைச்சர் கொடுத்த ஆலோசனையும் மன்னருக்கு சரின்னு பட்டுச்சு. உடனே மன்னர் தன்னோட 2 இளவரசர்களையும் கூப்பிட்டு, என்னால முன்ன மாதிரி ஆட்சி செய்ய முடியல, எனக்கு அப்புறம் உங்கள யார் இந்த நாட்டை பார்த்துக்கிற தகுதி இருக்குன்னு சோதிக்கிறதுக்காக உங்க 2 பேருக்குமே நான் ஒரு போட்டி ஒன்று வைக்க போறேன். அந்த போட்டியில யாரு வெற்றி பெறுதாங்களோ அவங்களதான் நான் இந்த நாட்டோட அடுத்த மன்னரை நான் முடிசூட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. மன்னர் அப்படி சொல்லிட்டு 2 பேர் கையிலையும் 1000 பொற்காசுகளையும் கொடுத்து ஒரு காலியான அறையையும் கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுத்த இந்த 1000 பொற்காசுகளை வச்சு நீங்கள் சம்பாதிக்கும் பொருளால் இந்த அறையை முழுவதும் நீங்கள் நிரப்பணும். நீங்கள் அப்படி நிரப்புனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் அமைச்சரும் கிளம்பிடுதாங்க. 2 இளவரசர்களுமே பொருளை சம்பாதிக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. மாலை நேரமும் வந்துச்சு. 2 இளவரசரும் அவங்களுக்கு கொடுத்த அறை முன்னாடி நின்னாங்க. மன்னரும் அமைச்சரும் வந்தாங்க. முதல் இளவரசனோட அறையை பார்த்தாங்க. முதல் இளவரசன் அந்த அறையை ஃபுல்லாக வைக்கோலால் நிரப்ப முயற்சி பண்ணியிருப்பாரு. 1000 பொற்காசுகள் அதுக்கு போதுமானதாகவே இருந்திருக்காது. அதனால் முழு அறையுமே அவரால் நிரப்பவே முடியலை. உடனே முதல் இளவரசன், தந்தையே, நீங்கள் கொடுத்த 1000 பொற்காசுகளை கொண்டு என்னால் இந்த முழு அறையையும் நிரப்ப முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. பரவாயில்லை மகனே, நான் உன் முயற்சியை பாராட்டுகிறேன். நீ வா, நாம் உன் சகோதரனுக்கு வழங்கப்பட்ட அறைக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது இளவரசனோட அறைக்கு போனாங்க. 2வது இளவரசன் அந்த அறையில் 50 விளக்குகளை ஏற்றி வச்சு அந்த அறை முழுவதுமே வெளிச்சத்தால் நிரப்பியிருந்தாரு. 2வது இளவரசன் தந்தையை பார்த்து, தந்தையே, நான் இந்த அறை முழுவதுமே வெளிச்சத்தை கொண்டு நான் நிரப்பியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த விளக்குகள் வாங்க வெறும் 100 பொற்காசுகள் மட்டுமே போதுமானதாக இருந்துச்சு. மீத பொற்காசுகள் இதோ அப்படின்ட்டு தந்தையோட கையில் மீதமிருந்த பொற்காசுகளை கொடுத்தாரு. 2வது மகனின் அறிவு செயலை கண்டு வியந்து, பலே மகனே பலே, நாட்டையால திறமைகள் மட்டுமே இருந்தா போதாது, தைரியத்தின் கூடிய சிந்திக்கும் ஆற்றலும் வேணும் அப்படிங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. நீயே அடுத்த மன்னரா இந்த நாட்டை ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு முடிசூட்ட ஏற்பாடு செய்து 2வது இளவரசரை மன்னராக்கினார். முதல் இளவரசனும், அருமை சகோதரா, நீ திறம்பட ஆட்சி செய்ய உனக்கு என்றும் நான் உறுதுணையாக இருப்பேன் என கூறி வாழ்த்திவிட்டு சென்றார். பார்த்தீங்களா குட்டிச்சுட்டி, அந்த 2வது இளவரசர் எப்படி அறிவாலையும் அவருடைய திறமையாலையும் ஜெயிச்சு மன்னராக ஆகினாரோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய போட்டிகள் இருக்கும். அந்த போட்டிகளை கண்டு நம்ம பயந்து ஓடாமல் நம்ம அதில் நம்மளுடைய அறிவாலையும் நம்மளுடைய திறமையாலும் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டாக இருப்போம். இதே போல் இன்னும் நிறைய கதைகளும் பாடலும் கேட்பதற்கு நம்மளுடைய குட்டி சுட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய் குட்டி சுட்டி.